வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என் ஸ்டைலில் நான் போலியும் டேஸ்டான சுசியும் செய்யலாம் வாங்க. அதாவது ஒரே ஒரு பூர்ணத்தை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஆரஞ்சு ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய், மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துட்டு, ஏன்னா அது கலருக்கு தான் அது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படியே இலகி வரட்டும். நம்ம அடுப்பு சிம்லேயே இருக்கணும். தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே சிம்லேயே இருந்தால் நல்லா இலகி வரும். பாருங்கள், நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள். இந்த நாட்டு சக்கரையில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப இலகிடுச்சுன்னா நமக்கு தண்ணி ஆகிடும். ஆனால் அது கொஞ்சம் பக்குவமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இலகிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காவை நீங்கள் வறுத்து கூட நம்ம சேர்க்கலாம். நான் ஒரு 2 கேரட்டும் துருவி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட்டில் தண்ணி விடும், அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுச்சா நமக்கு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், போதும். இப்படியே நிறுத்திடலாம் நம்ம. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த மைதா மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த பூர்ணத்தையும் ஒரு உருண்டையாக பிடிச்சி அது உள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணி இப்போ இதை தட்டி எடுக்க போகிறோம் போலி மாதிரி. இந்த டிஷ்ஷு நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இல்லை, கேரட் இருக்குது, தேங்காயும் இருக்குது. நல்லா தட்டிட்டு பாருங்கள், நமக்கு நல்லா தட்டி வந்துச்சு. நான் தவாவில் போட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தவாவை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம சின்ன சின்னதாலே போட்டு கொடுக்கலாம், அதே நல்லாயிருக்கும். பெருசாக இருக்கும் போது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்கு. சின்ன சின்னதாக உங்களுக்கு விருப்பப்பட்ட இது மாதிரி போட்டு கொடுங்க. இப்போது எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் சர்க் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கேரட் போலி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சுசியத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே மைதா மாவு தான். மைதா மாவை நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சுசியும் எடுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச அந்த பூர்ணத்தை இதில் போட்டு நம்ம எடுத்து போடலாம். பாருங்கள், இப்படி கரெக்டாக இருக்குது. அந்த கரண்டியில் நமக்கு எடுக்கும் போது கரண்டியில் ஒட்டுதில்லை, அது மாதிரி இருக்கணும் பக்குவம். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம ஒன்றா போட்டு எடுத்துட்டோம். ஹெல்த்தி டேஸ்டி சுசியும் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது என் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நிறைய என்னோடய சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் என் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். பாருங்கள், சூப்பரான சுசியும் ரெடி ஆகிடுச்சு, போலியும் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.